செய்தியை பார்த்து வருகிறோம். பேரிடர் காலங்களில் சமூக வலைதளங்களில் வரும் புகார்கள் குறித்தும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் என்ன அறிவுறுத்தியிருக்கிறார் அதிகாரிகளுக்கு? விரிவாக பதிவு செய்யலாம். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு விரிவான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதுல மிக முக்கியமாக இந்த தென்மேற்கு பருவமழை எதிர்வரக்கூடிய காலங்கள்ல சாலை பணிகள் நடைபெறக்கூடிய காரணங்களால் சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், எனவே தமிழ்நாடு முழுவதும் அது மாதிரியான சாலைகள் ஆபத்தான பகுதிகளை கண்டறிந்து தகுந்த தடுப்பு சுவர்கள், அதே போல தடுப்பு வேலிகள், போதிய வெளிச்சம் தரக்கூடிய நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல மழை காலங்களில நெல் மூட்டைகள் மற்றும் உணவு தானியங்கள் மழையால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில சேமிப்பு கிடங்களில் மற்றும் கூடங்களில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால், நீர் வழி கால்வாய்கள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த வகையில இந்த எதிர்வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தில் உயிரிழப்பு, பொருள் மற்றும் உட்கட்டமைப்பு சேதம் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் பருவமழை காலத்தை கடந்து செல்ல அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களும் முழு முனைப்போடு பணியாற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.